இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 11 26 முடிய நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டவர் இயேசு பெத்தானியாவை விட்டு திரும்பி போகும் பொழுது பசியுறுகிறார். இலை அடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அருகில் சென்று பார்க்கிறார். இலைகளை தவிர வேறு எதையும் காணவில்லை. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்த நாள் அந்த வழியில் வரும்பொழுது அந்த அத்தி மரம் பட்டு போயிருப்பதை பேதுரு கண்டு இயேசுவிடம் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நமக்கு கடவுள் மற்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, பசியும் பட்டினியுமாய் இருக்கிற மக்களுக்கு கொடுத்ததை விட நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், சமுதாயத்தில் உயர்வாக இருக்கலாம். நிறைய காரியங்களில் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? கடவுளுக்கு கொடுப்பது என்றால் உடனே உண்டியல்ல காசு போடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுவும் தான், காணிக்கை கொடுப்பதும் தான் அதில் சேர்ந்தது. ஆனால் அயலானுக்கு அன்பு காட்டினால், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டால், அன்பை, ஆறுதலை, ஆதரவை, அடைக்கலத்தை பகிர்ந்து கொண்டால் இயேசுவுக்கு அன்பு காட்டுகிறோம். அவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள் இயேசு சொல்லுகிறார் இல்லையா? கடவுள் நம்மேல் பசியாயிருக்கிறார். அதாவது நாம் அவரின் மேல் அதிகமாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவரை தேடி கண்டுபிடித்து அவரை அனுபவிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை, இரக்கத்தை, அன்பை, பாதுகாப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பசியுறுகிறார். கொடுக்கிறோமா? பசியை தீர்க்கிறோமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள நல்ல வாழ்விற்காக, எங்களுக்கு இன்றைய நிலைக்கு நீர் காரணமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நிலையிலே பசியுற்று, தாகமுற்று, ஆண்டவரே, ஆடையின்றி, இந்த உலகிலே பல வேலை வாய்ப்பின்றி தேவைகளோடு இருக்கின்ற பலரை விட நாங்கள் மேன்மையாயிருக்க எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்கு ஏற்ப கொடுத்தவருக்கு உமக்கு நாங்கள் அன்பு காட்ட, பிரதி அன்பு காட்ட, உமக்கென்று கனிகள் கொடுக்க, கனிகளாக அயலான் அன்பில் நாங்கள் வளர எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.